ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வீடியோஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக வீடியோஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஆல்ரெடி நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தது தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன். யூனிட் 7ல் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அந்த டாப்பிக்கில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நாலடியார் கொடுத்துருப்பாங்க. கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நாலடியாரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரலாக பார்த்துக்கலாம். நாலடியாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக்கு ஃபஸ்ட் டேர்மு, 7th நியூ புக் செகண்ட் டேர்மு, 8th நியூ புக்கு செகண்ட் டேர்மு, கவர்மெண்ட் மெட்டீரியலு அண்ட் தேவிரா புக். அவுட் சோர்ஸாக பார்க்கும்போது தேவிரா புக்கு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னென்ன நாலடியார் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நாலடியார் வந்து யார் எழுதுனாங்கன்னா சமண முனிவர் எழுதினார். இவர் வந்து பாண்டிய நாடை சேர்ந்தவராக இருக்கார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கணக்கு நூலில் ஒன்று. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அடி 400 வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் அப்படின்னும் நாலடியாரை சொல்லுவாங்க. மொத்தம் 400 பாடல்கள் இருக்கிறதுனால இது 4 அடி 400 வெண்பா வகையை சார்ந்த நூல் இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 6th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் என்ன பாடல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நாய்க்கால் சிறுவிரல் போல் அப்படின்னு தொடங்குகிற பாடல் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக மேற்கோள்கள் பாடலோடைய வரிகள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஷார்ட்டாக இருக்கிற லைனை மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். நாய்க்கால் சிறுவிரல் போல முடியறது வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் அணையார் தொடர்பு. நாய்க்கால் சிறுவிரல் போல என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலடியார். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்திருக்கு. வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னு முடிகிற நூலும் வந்து நாலடியார் தான். இதில் பொருள் வந்து பார்த்திங்கன்னா நன்கணிய அப்படிங்கிறது நெருங்கி இருப்பவர், அணையார்னா சான்றோர், எண்ணாம்னா என்ன பையன், சேய்னா தொலைவு, செய்னா வயல். ஸோ இவ்வளோ தான் வந்து 6th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்க கண்டென்ட். நூற்குறிப்பு எல்லாமே சேமாக தான் இருக்கும், அதனால் நான் அதை ரிப்பீட்டடாக சொல்லலை. அடுத்தது 7th நியூ புக்கில் செகண்ட் டேர்மில் அழியா செல்வம்னு ஒரு லெசன் இருக்கும். அதில் வந்து லைன் பார்த்திங்கன்னா வைப்புழி கோட்படா வாய்த்தி கேடில்லை அப்படின்னு தொடங்குகிற பாடல் இருக்கும். கடைசி லைன் பார்த்திங்கன்னா விச்சை மற்றும் அல்ல பிற அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கேள்வி வரும்போது ஈஸியாக நம்ம நாலடியார்ன்றதை கண்டுபிடிக்க முடியும். இதில் பொருள் பார்த்திங்கன்னா வைப்புழினா பொருள் சேமிக்கும் இடம், விச்சைனா கல்வி, கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது. இந்த நாலடியார் பார்த்திங்கன்னா திருக்குறள் போலவே அறம் பொருள் இன்பம் அப்படின்னு முப்பால் பகுப்பு கொண்டதாக இருக்கும். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இது நிறைய டைம் ரிப்பீட் ஆன கொஷின் இது. 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படிங்கிறதுல 4ன்றது எதை குறிக்கும் அப்படின்னா நாலடியார், 2ன்றது எதை குறிக்கும்னா திருக்குறள். இவ்வளோ தான் 7th புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 8th நியூ புக்கு செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 3ல் கொடுத்துருப்பாங்க ஒரு பாடல். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. இது ரொம்ப பாப்புலரான வரி. இது வந்து நாலடியார்லேருந்து எடுக்கப்பட்டது தான். இதில் கடைசி அந்த பாடலுடைய 4வது அடியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பாலுன் குறுகின் தெரிந்து. ஸோ இது மாதிரி கடைசி வரியிலேருந்தும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, இறுதி லைன் வந்து பாலுன் குறுகின் தெரிந்து. ஸோ இவ்வளோ தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற சோர்ஸு. அண்ட் தேவியரா புக்கில் பேஜ் நம்பர் 87ல் இருக்கும், நாலடியாரை பற்றி இருக்கும். தொகுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா பதுமனார், அதிகாரம் வகுத்தவரும் பதுமனார் தான். இதை வந்து முப்பாலாக பகுத்தவர் யாருன்னா தர்மர். இதுக்கு உரை எழுதியவர்கள் பார்த்திங்கன்னா பதுமனாரும் தர்மரும் தான் உரை எழுதியிருக்காங்க நாலடியாருக்கு. அண்ட் இது வந்து முப்பாலாக பகுப்பு கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். திருக்குறள் போலவே அறத்துப்பாலில் 13 அதிகாரம், பொருட்பாலில் 24 அதிகாரம், காமத்துப்பாலில் 3 அதிகாரம், மொத்தமாக 40 அதிகாரங்கள் இருக்கும். 12 இயல்கள் கொண்டது இந்த நாலடியார். இதில் முதல் இயல் வந்து பார்த்திங்கன்னா துறவர இயல். இது 14 கீழ்கணக்கு நூலில் உள்ள ஒரே தொகை நூல் எதுனா இந்த நாலடியார் தான். அதே மாதிரி முத்தரையரை பற்றி கூறக்கூடிய நூலும் இந்த நாலடியார் தான். இது கூட ஒரு தடவை கேள்வியாக வந்திருக்கு. திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாலடியார். ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க.
இன்னொரு மேற்கோள் பார்த்தீங்கன்னா பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில். இதில் நாள் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா நாலடியாறு, இரண்டுன்றது திருக்குறளை குறிக்குது. இந்த தேவிரா புக்கில் வேறு என்ன மேற்கோள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அழகே அழகு, பெரியவர் கேண்மை பிறை போல அப்படின்ற தொடங்குற பாடல் இறுதி லைன் வந்து பார்த்திங்கன்னா தானே சிறியார் நட்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் இதில் கொடுத்துருக்க கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் தனியாக அதை எழுதலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாலடியார் பற்றின கண்டென்ட். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து அறநூல்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை தனி வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸும் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். பாய்.